ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசி குரு பகவானுடைய ஆட்சி வீடு. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதம், ரேவதி 4 பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம். மீனராசி நேர்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குது. தெய்வத்தினுடைய கடாட்சம் வந்துருச்சு. தெய்வம் வீட்டில் வாசம் பண்ணுது. அதை நல்லபடியாக வச்சுக்கோங்க. எப்படி சார், எதை வச்சு நீ சொல்கிற அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் தெய்வ சங்கல்பம். கிரகங்கள் சுபகிரக தொடர்பு வந்துட்டாலே தெய்வ அனுக்கிரம் வீட்டுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுபோக ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக 2, 5, 9ஆம் இடத்தோட சுக்கிர குரு புதன் சம்மந்தப்பட்டால் அந்த அமைப்பு இருக்கும். ஜனன ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ராசியை பற்றி நம்ம சொல்லலாம். 2ஆம் இடத்துக்கு அடுத்து புதன் வராரு. வருகிற ஏப்ரல் 30ஆம் தேதி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. 9 கூடை செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. மிகச்சிறப்பு தான். அவர் நீசமானாலுமே சந்திரன் வீட்டில் இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக ராசிக்கு 5 கூடிய சந்திரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். வளர்பறை தேவருக்கு உட்பட்டாலும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். 2ஆம் இடம் குடும்ப ஸ்தானாதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பு. 2 கூடிய 5ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ தெய்வத்தினுடைய அனுக்கிரகம், தெய்வ நடமாட்டம் மீன ராசிக்காரங்க வீட்டில் இருக்குது. ராசினா என்ன? மனம், உடல் தானே. சரியாக நிறைய நம்ம செய்கிற காரியத்துக்கு மனமும் உடலும் ஒத்துழைக்கணும். 2 ஒத்துழைச்சுன்னா அந்த காரியம் வெற்றின்னு அர்த்தம். மற்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இந்த ஜாதகம், தசா, புத்தி, லக்கணமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதெல்லாம் மொத்தமாக உள்ளது. நமக்கு அன்றாட பொழுது நல்லா போனால் போதும். சில பேர் அதான் நினைப்பாங்க, விடிஞ்சா அடைஞ்சா நல்லா இருந்தால் போதும்ப்பா. காலையில் கைகால் சுகத்தோடு எந்திக்கணும், அன்றைக்கி பொழுதை நல்லபடியாக கழிக்கணும், நைட்டில் நிம்மதியாக தூங்கணும். இது 2 இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும். சரியா? மற்ற எது நடந்தாலும் நம்ம அதை சந்திப்போம். நம்ம கைகால் சுகத்தோடு இருந்தால் தான் எல்லாத்தையும் சந்திக்க முடியும். கஷ்டமோ நஷ்டமோ அதை நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ஃபேஸ் பண்ணால் தான் பேலன்ஸ் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணணும், அதுக்கடுத்து அதை பேலன்ஸ் பண்ணணும். இந்த 2ஐயும் செய்கிறதுக்கு மனமும் உடலும் நல்லா இருக்கணும். அதை செய்கிறது என்னது? ராசி. ஸோ மீன ராசிக்கு இப்போ நல்லா இருக்குது. தெய்வ நடமாட்டம் வீட்டில் இருக்குது. அந்த தெய்வத்தை வீட்டோடு வச்சுக்கோங்க, வெளியே விட்டுறாதீங்க. உண்மை ஒன்றா சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. நான் முதலையே இந்த தகவலை சொல்லிடுறேன். ராசி பலன்களை பின்னாடி சொல்கிறேன். இந்த ராசி பலன்கள்லாம் சொல்கிறது நான் முன்னாடி சொல்லிட்டோம்னா நிறைய பேர் நல்ல தகவலை கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு 30 நிமிஷம் பேசுவேன். தெரிஞ்சவங்களுக்கு முழுமையாக கேட்பாங்க. தெரியாதவங்க என்னடா இவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு கேட்டுட்டு அப்படியே அரைங்குறமாக போயிடுவாங்க. இன்றைக்கி எல்லாமே அரைங்குறமாக தான் இருக்குது. எல்லாம் ஷார்ட் வீடியோ பார்த்து பழகிட்டாங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் சொல்லியா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது சார். ஷார்ட் வீடியோலாம் சும்மா கடனுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறது. அதெல்லாம் நடக்குமா சார் அப்படிலாம் என்ன தெரியல. எல்லாம் சொல்லணும். ஏன்னா இங்கே 10 சொன்னால் தான் 2 நடக்குது. 2 சொன்னால் எது நடக்கும்? சரியா நேர்களே? ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்குது. நிறைய கோச்சிங் தேவைப்படுது, நிறைய ட்ரைனிங் தேவைப்படுது, நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நிறைய விஷயத்த சொன்னால் தான் நீங்கள் கொஞ்சம் பதப்படுவீங்க, சீராகுவீங்க, நேராகுவீங்க, நல்லது நடக்கும். அதுக்காக தான் நம்ம கூடுதலாக பேச வேண்டியதாக இருக்குது. சும்மா மீனராசி நேயர்களுக்கு குட் மார்னிங் சொல்கிற மாதிரி வீடியோ பதிலாம் போட முடியாது. ஹவ் ஆர் யூ? ஃபைன், ஐ ஆம் ஃபைன், அவ்வளோதான் வீடியோ முடிச்சிட வேண்டியது. அப்படிலாம் வீடியோ போடுறாங்க. அது நோக்கம் அல்ல. அப்படி வீடியோ போட வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. தகவல் சொல்லணும், சாதக பாதங்களை சரிவிகிதமாக சொல்லணும். ஓகே நேர்களே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது நேச்சர். ஒருத்தருக்கும் ஒரு நேச்சர் இருக்கும். இப்போ தெய்வம் வீட்டில் இருக்கிறத எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? வீட்டில் ஒரு நறுமணம் இருக்கும், விபூதி வாடை இருக்கும், மல்லிகைப்பூ மனம் இருக்கும். வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க. நேர்மறை சிந்தனை இருக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் சாமி கும்பிடுவீங்க. அப்படி யார் மனசில் அந்த எண்ணம் வருதோ அவங்க வீட்டில் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். அவங்ககிட்ட தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனிதன்கிட்ட தெய்வம் இருக்கணும். சரியா? என்னமோ சொல்லுவாங்களே, தெளிவான நினைவும் திறந்த நெஞ்சும் இருக்கணும். அது நினைவு தெளிவாக இருக்கணும். சிந்தனை அப்படியே இருக்கணும், தெளிவாக இருக்கணும். இதயம் திறந்த இதயமாக இருக்கணும். ஓப்பன் ஹார்ட், பரந்த மனப்பான்மை. இது யாருக்கிட்ட இருக்கோ அங்கே தெய்வம் உட்காந்துரும். சரியா நேர்களே? அப்படி வழிபாடு பண்ணுறவங்க கிட்ட தெய்வம் இருக்கும். அவங்ககிட்ட இருக்குன்னா வீட்டிலேயே இருக்குன்னு அர்த்தம். அடுத்து வீட்டில் பள்ளிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். பள்ளிகள் தங்களுக்குள்ளே பேசும். கவுளி அப்படிம்பாங்க. சில விஷயங்கள் பேசும்போது கவுளி அடிக்கும். பெரியவங்க சொல்லுவாங்க, ஆமாம் சரியாக நடக்கும் அப்படிம்பாங்க. பள்ளியில் நடமாட்டம் இருக்கணும். வீட்டை சுற்றி பறவைகளுடைய சத்தம் கேட்கும். பறவை கீச் குரலில் சத்தம் கொடுக்கும். பறவைகளோட வாசம் இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரத்துலையோ வீட்டு மாடியிலோ பறவைகள் உட்காந்துட்டு போகும். காக்கா கரையும். காக்கா வருது ரொம்ப நல்லது. பிதர்களோட ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். பொதுவாக ஒரு மனிதனுக்கு 3 தெய்வங்களுடைய அனுக்கிரம் வேணும். குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம். குலதெய்வம் நம்ம அப்பா கும்பிட்டது, அப்பாவோட அப்பா பாரம்பரியமாக கும்பிட்டு வருது.
காவல் தெய்வம், ஊருக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்கும், அங்கே ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு வந்து வருஷம் திருவிழா எடுப்பாங்க, அந்த தெய்வத்தை கும்பிடுவோம், அது ஊர் தெய்வம், காவல் தெய்வம். இஷ்ட தெய்வம், ஒவ்வொருத்தருக்கும் இஷ்ட தெய்வம் இருக்கும். நமக்கு எதுவும் பிரச்சனைனா அந்த கோயிலுக்கு தான் போவோம், அந்த தெய்வத்தை நினைப்போம், அதான் இஷ்ட தெய்வம். ஸோ இந்த 3 தெய்வத்துடைய அனுக்கிரமும் ஒரு மனிதனுக்கு முழுமையாக தேவைப்படுகிறது. இப்போ இந்த மூணு விதமான தெய்வமே வீட்டுக்கு நடமாட்டம் இருக்குது, வீட்டில் இருக்குது, வீட்டுக்கு வந்துருச்சு. அதை நல்லபடியாக வச்சுக்கணும். அதை வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த அடையாளங்களை, அந்த அறிகுறிகளை நீங்கள் பார்க்கணும். காக்கா கரையும், பசுமாடு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும், அம்மான்னு சொல்லும், காம்பவுண்ட் பக்கம் நிற்கும். இந்நேரம் நிறைய பேர் நிற்பாங்க. நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேனே, 4th ஃப்ளோரில் இருக்கிறேன், லிஃப்ட்டில் தான் போகிறேன், பசுமாடு எப்படி சார் வரும்? அப்பார்ட்மெண்ட்டில் 4th ஃப்ளோரில் இருந்தால் பசுமாடுலாம் வராது. வீட்டில் இருந்து பார்த்தா பசுமாடு தெரியும், கண்ணுக்கு பசுமாடு தெரியும். ஏன்னா இன்றைக்கி அந்த காலத்தில் பசுமாடை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. சரியா? அதனால் பசுமாடை வந்து பார்க்கணும், பசுமாடுக்கு வந்து எதனா சாப்பாடு கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ரைட்டு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சாதாரணப்பட்ட இடத்துல சொல்கிறேன் நான். சரியா நேர்களே? இன்றைக்கி வந்து இந்த உலகம் முழுக்க யூடியூப்பில் பரவி இருக்குது. மீனராசி நேயர்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான இடத்துல இருப்பீங்க. சில பேர் கிராமத்தில் இருப்பாங்க, சில பேர் அப்பார்ட்மெண்ட்டில் 14வது மாடியில் இருப்பீங்க, சில பேர் அண்டர் கிரவுண்டில் இருப்பீங்க, செல்லுலாரில் இருப்பீங்க, சில பேர் ஸ்பேஸில் இருப்பீங்க. எங்கே வேணாலும் இருந்துட்டு போங்க. ஆனால் இயல்பு தான், பசுமாடு வீட்டை சுற்றி வரும், சத்தம் கொடுக்கும். பறவைகள் வீட்டில் வந்து நிற்கும், பூக்கள் நல்லா பூக்கும். வீட்டில் பூச்செடி இருந்துச்சுன்னா பூச்செடி நல்லா பூக்கும். தண்ணி பிரச்சனை இருக்காது. தேங்காய் மரம் இருந்துச்சுன்னா தேங்காய் நிறைய காய்த்து குலுங்கும், குலதள்ளும். அந்த தேங்காய் தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நிறைய அறிகுறிகள் வந்து நம்ம வீட்டை சுற்றியும் நம்ம வீட்டில் இருக்க தோட்டத்தை சுற்றியும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தெய்வ அனுக்கிரகம் இருக்குன்னு அர்த்தம். தெய்வ நடமாட்டம் இருக்குன்னு என்ன செய்யணும், அதை வச்சுக்கணும் அப்படியே. சரி சார், இது இல்லைன்னா என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, வீட்டில் சண்டை இருக்கும், சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தெய்வ நடமாட்டம், தெய்வ வாசம் இல்லைன்னா வீட்டில் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, கூச்சல் குழப்பம் இருக்கும். பெண்கள் வந்து கத்தி குமிச்சிட்டு இருப்பாங்க, பெண்கள் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. பெண்களுக்கு ஒரு பற்றாக்குறையிலே இருக்கும். வருஷம் முழுக்க அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சரியா? கட்டி கொடுத்த காலத்துலேருந்து ஏதோ பிரச்சனை, புருஷனால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, சாப்பாட்டுக்கு பிரச்சனை, சுகபோகங்களுக்கு பிரச்சனை, இப்படி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். பெண்கள் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. எந்த வீட்டில் பெண்கள் நிம்மதியாக வாய மூடிட்டு இருக்காங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக தெய்வம் இருக்கும். ஏன்னா தெய்வம் வந்து பெண்ணிலேருந்து ஆரம்பிக்குது. சக்தி, ஆதிபராசக்தி, இந்த பிரபஞ்சத்தை படைச்சவ சக்தி தான். அதுலேருந்து ஒன்று ஒன்றா தோணுச்சு. மும்மூர்த்திகளுமே சக்திக்கிட்ட இருந்தால் படைத்தாங்க. ஆதிபராசக்தி தான், அன்னை தான் பிரம்மா, சிவன், பெருமாளை படைச்சா. அந்த 3 சக்தி இருக்க போய் தான் அவங்க நடமாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ பெண்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். மீனராசி பெண்கள் வந்து ஜீவ சக்தி அடைந்தவர்கள். சக்தி உங்கள்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் அதை வந்து வகைப்படுத்திக்கணும். பெண்கள் வந்து கூச்சல் போடக்கூடாது. குடும்பத்தில் புருஷனுக்கு பிரச்சனைனா நயந்து போகணும், காது கொடுத்து கேட்கணும். சில வீட்டில் பெண்கள் பார்த்தா தலையை விரித்து போட்டே இருப்பாங்க, தலையை கட்டுறதே கிடையாது. நான் இந்த வீடியோ இதை சொல்கிறேன்னு நான் வருத்தப்படுகிறேன், யாரையும் பர்பஸாக சொல்லலை, நடைமுறை உள்ளதை சொல்கிறேன். பெண்கள் வந்து கூந்தலை அவுத்து போட்டே இருக்கக்கூடாது. குளித்து சிக்கல் எடுக்கும்போது வேணால் அவுத்து போட்டுக்கலாம், மற்ற நேரம் ஒரு நுனி கொண்டனாச்சும் போட்டுக்கணும். சரியா? தலை விரித்த கோலமாக அலையக்கூடாது. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தலையை விரித்து போட்டு சிக்கல் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வீட்டில் தெய்வம் இருக்காது. என்ன தான் நீ குத்து விளக்கை போட்டு குத்து விளக்கு ஏற்று கும்பிட்டாலும் சரி, கோயிலுக்குள்ளே சுற்றினாலும் சரி, வீட்டில் வந்து சில காரியங்களை பண்ணால் தான் தெய்வம் வந்து வீட்டில் இருக்கும். நடவாசலை உட்காந்து பேடு பார்க்கக்கூடாது, ஊர்க்கதைகளை பேசக்கூடாது, சொந்த பந்தத்தை பற்றி கரிச்சு கொட்டக்கூடாது. அவங்க எது கெட்டது பண்ணாலுமே அது சாமி கிட்ட விட்டுருக்கணும். கடவுளே நீ கண்டுக்கப்பா அப்படின்னு விட்டுருணும் இல்லையா? நம்ம அவங்கள பற்றி கரிச்சு கொட்டக்கூடாது. பிள்ளைகிட்ட நல்ல வார்த்தை சொல்லணும். சில வீட்டில் குடும்பத்தில் பெண்கள் வந்து பிள்ளைகிட்ட வந்து பிஞ்சு மனசில் நஞ்சை விதைக்கிற மாதிரியே பேசுவாங்க. சொந்த பந்தத்தை பற்றி இல்லாததான் சொல்கிறது, அவங்கள பற்றி நெகட்டிவாக பேசுகிறது. அது என்ன ஆகுனா, அது வளரும்போது அவங்கள எதிர்த்தற்பாலே இருக்கும், அவங்கள வெறுத்து போயிடும். அப்படி பேசக்கூடாது. நமக்கு பிடிக்கலன்னு விட்டுணும் வழியே நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் பெண்கள் செய்யாமல் இருந்தால் குடும்பத்தில் தெய்வம் இருக்கும். குழந்தைகளை ஏன் கொண்டு வரேன்னா, குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்தில் 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகிட்ட வந்து எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும். அதில் அன்பாக வச்சுக்கணும். ஏன்னா தெய்வம் அங்கே இருக்கும். வீட்டில் வந்து குழந்தைகள் வடிவத்தில் தெய்வம் நடமாட்டம் இருக்கும். அதுதான் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இது போடுறாங்க, கொலுசு மாட்டுறாங்க. அந்த கொழுந்து சத்தத்துக்கு தெய்வம் கொண்டாடும். சின்ன பிள்ளைகளை காது குத்தி முட்டை எடுக்கும்போது காதுக்கு கம்மல், கழுத்துக்கு செயின், காலுக்கு கொலுசில் ஏன் போடுறாங்க? அதை வந்து தெய்வமாக கொண்டாடுறாங்க. அந்த 16 நாள் பேர் வச்சு அதை எங்கள் வீட்டுக்கு வந்த தெய்வம் அப்படின்னு இந்த குழந்தைய கொண்டாடுறாங்க. அதனால தான் என்ன சொல்லியிருக்கான், குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்தில். தெய்வத்தை கொண்டாடணும்னா வீட்டிலே இருக்கும், பிரச்சனைலாம் தீர்ந்து போகும். இதை வந்து பெண்கள் தான் செய்யணும். அடுத்து ஆண்களும் செய்யணும். ஆண்களும் சும்மா கிடையாது, ஆண்களும் அவங்களும் செய்யணும். அதுபோக வீட்டில் தெய்வம் இல்லைன்னா
உடம்புக்கு முடியாமல் போகும், சீக்கு நோக்கு இருக்கும், அடிக்க ஒரு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. வீட்டில் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு வராது, மக்குகளாக இருக்கும், மக்கு கழுதிகளாக இருக்கும், படிப்பு வராது. சுட்டு போட்டாலும் படிப்பு வராது, டியூஷனுக்கு போனாலும் படிப்பு வராது, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கிளாஸுக்கு ஒரு வாத்தியாரை போட்டு பாடம் எடுக்க சொன்னாலும் படிப்பு வராது. எதுக்குன்னா அங்கே இல்லை, ஜாதகத்தை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும். படிப்பு வராத ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். 2ஆம் இடம் கெட்டு போயிருக்கும், புதன் கெட்டு போயிருப்பார், அக்கனாபதி நல்லா இருக்க மாட்டார். அக்கனாபதி 2ஆம் இடம் புதன் கெட்டு போயிருந்தால் படிப்பே வராது. சரியா படித்தாலும் மனசில் நிற்காது. ஈஸியாக பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஆரம்ப கல்வி கெட்டு போச்சுன்னா அடுத்து எதுவுமே அமையாதில்ல. ஆரம்ப கல்வி தானே முக்கியம், 12ஆவது வரைக்கும் படிக்க தான் பெரிய விஷயம். படிப்பு வராது குழந்தைகளுக்கு. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா நேர்களே, வீட்டில் கருவண்டு வட்டமிடும். அதுபோல் வீட்டில் நூலாம்படம் அடிக்க வரும், நூலாம்படம் பிடிக்கும், பால் பொங்கும், தெரிஞ்சு போகும். என்ன தான் பழங்கள் வாங்கி வச்சாலும் வீட்டில் அந்த பழங்கள் சீக்கிரம் கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் காய் சீக்கிரம் கெட்டு போயிடும். கோயில்களுக்கு போய்ட்டு எலுமிச்சை மலை வாங்கினோம்னா அந்த எலுமிச்சை மலை அழுகும், வத்து போகாது. கோயிலுக்கு போனோம்னா எலுமிச்சை மலம் கொடுப்பாங்க. கருப்பசாமி கோயிலுக்கோ காளியாத்தா கோயிலுக்கு போனோம்னா எலுமிச்சை மலம் கொடுப்பாங்க, அம்மன் கோயிலுக்கு போனாலும் கொடுப்பாங்க. அதை வாங்கி வீட்டில் வச்சோம்னா அந்த எலுமிச்சை மலம் என்ன ஆகும்னா அழுகும். அது அழுகுச்சுன்னா தெரிஞ்சு போயிடும், வீட்டில் சாமி இல்லை, சம்திங் ராங் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடவடிக்கை மாற்றிக்கணும். சரி சார், இப்போ நான் என்ன சார் செய்ய அப்படின்னா, வீட்டில் தெய்வம் இருக்குது. கிரக சஞ்சாரத்தின்படி இப்போ மீனராசி வீட்டில் தெய்வம் நிற்குது. அதை வீட்டோடு நீங்கள் வச்சுக்கணும், பூஜை புனஸ்காரம் பண்ணணும். செவ்வாய் வெள்ளிக்கு எலுமிச்சை மலத்தை வாங்கி மாற்றுங்க. ஒரு எலுமிச்சை மலம் கடையில் வாங்கிட்டு வாங்க, நல்ல பழமாக பார்த்து வாங்கிட்டு வாங்க. ஒரு பழம் வாங்கிட்டு அதை அப்படியே பூஜை அறையில் வச்சு நமஸ்காரம் பண்ணுங்கள். பூஜை புனஸ்காரம் சொல்லுங்கள், மந்திரத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்கள். குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ காவல் தெய்வமோ எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தோட மந்திரத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணி அந்த பழத்தை அப்படியே வைங்க. செவ்வாய்க்கிழமை வச்ச பழத்தை வெள்ளிக்கிழமை எடுத்துருங்க. வெள்ளிக்கிழமை இன்னொரு பழத்தை வச்சு சாமி கும்பிடுங்க. எடுத்த பழத்தை ஜூஸ் போட்டு எல்லோரும் குடிச்சிருங்க. ஜீனியும் உப்பையும் போட்டு கலந்து குடிச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லது, உடம்புக்கு நல்லது. இந்த வெயில் நேரம் அது அருப்பிரசாதமாக இருக்கும். இறைப்பிரசாதம், அருப்பிரசாதம், அது ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். வாழ்க்கை வளமடையும். இந்த ஜென்மச்சனையெல்லாம் ஒன்றும் செய்யாது. சரியா, மிகச்சிறப்பாக இருக்கும். ராசியில் சுக்கிரன் இருக்கிறார். இன்றைக்கி அவர் இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். அருமையான அமைப்பு. அவர் 3-8 கூடையவனாக இருந்தாலுமே இயல்பு நிலைக்கு திரும்புறதுனால தைரியம் கூடும். தொட்டக்காரியம் தோளும் காரிய அனுகூலம் இருக்கும், தூரதேச அமைப்புகள் இருக்கும், சீக்கு நோடியிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. ஏன்னா 8 கூடையவன் ராசியில் இருக்கனால இவ்வளோ நாள் உடம்புக்கு முடியாமல் இருந்திருக்கும். 7ஆம் இடத்தை பார்க்கறனால கணவனுக்கு முடியாமல் இருந்திருக்கும். இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். நான் சொன்ன இந்த எலுமிச்சை மலை விஷயத்தை மட்டும் கரெக்டாக செய்யுங்க. செவ்வாய் வெள்ளிக்கு மாற்றி அதை ஜூஸ் போட்டு குடிங்க. மந்திரத்தை சொல்லணும், தமிழ்லேயே சொல்லுங்கள், தமிழில் சொல்லுங்கள். முருகநாமத்தை சொல்லுங்கள். சரியா, முருகநாமத்தை சொல்லுங்கள். ஓம் சரவணபவ, அறுபடவர் திருமுருகா போட்டி, சுவாமிநாத கடவுளை போட்டி, தாப்பன் சாமியை போட்டி, தின்பனூர்த்து முருகா போட்டி, திருப்பரங்குடத்து முருகா போட்டி, திருத்தணி முருகா போட்டி, பழமச்சோலை முருகா போட்டி, பாலகுமாரா போட்டி, அவனங்கோட ஐயனை போட்டி, கந்தவேல் போற்றி, ஞானவேல் போற்றி, வெற்றிவேல் போற்றி, வீரவேல் போற்றி, விஜயவேலா போற்றி, தனியவேலா போற்றி, குமாரவேலா போற்றி, ஜெயவேலா போற்றி, வந்தவனியும் வருகின்ற வல்வனியும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடமே செந்திலர் செவ்வாய் என்று திருநீர் அனைவருக்கு மேவ வராத வினை அப்படின்னு முருகநாமத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும், சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வரும். சரியா நேர்களே, நாமத்தை சொல்லுங்கள், நல்லபடியாக நடக்கும். சுக்கிரன் வலிமைப்படுவார். சுக்கிரன் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். மே 31 வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கிறார். அடுத்து 2ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னு சூப்பர், வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துட்டார்னு அர்த்தம். 2ஆம் இடம் மேசத்தில் உட்காருவார். உங்கள் வீட்டுக்கு ராஜ யோகாதிபதிக்கு கேந்திரம் உட்காருவார். அருமையான அமைப்பு, நல்லாயிருக்கும். வீட்டுக்கு தெய்வம் உட்காந்துருச்சு 2ஆம் இடத்துக்கு. இப்போ ராசியில் இருக்குது. ராசியில் இருக்கிறது தெய்வம் இருக்கிற மாதிரி தான். சுக்கிரன் லட்சுமியோட அம்சம், மகாலட்சுமியோட அம்சம். அவர் இப்போ ராகு சனி இப்படிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டார். உச்சமாகி நீசவக்கத்துலேருந்து வெளியே வந்துட்டார். நல்ல அமைப்பு தான். 3-8 கூடவனாக இருந்தாலுமே நல்ல நிலைமையில் உச்சமாக இருக்கிறது நல்ல விசேஷம்தான். சில காரியங்கள் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனை வழிபட என்ன சார் செய்யணும் அப்படின்னா, சுக்கிர மந்திரத்தை சொல்லணும். ஆனந்த பைரவர்னு ஒருத்தர் இருக்கிறார். ஆனந்த பைரவர்னா யார் சார்? அஷ்ட பைரவரில் ஒருத்தர் இருக்கிறார், ருரு பைரவர். அவரோட மந்திரத்தை வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 சொல்லுங்கள். நான் அந்த சுலோகத்தை இந்த வீடியோவில் போடுறேன், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைனா எழுதி வச்சுக்கோங்க. அந்த மந்திரத்தை ஒரு தடவை சொல்கிறேன். ஆனந்த பைரவர் சிவனுடைய அம்சம்தான். அவர் சுக்கிரனுக்கு வேண்டியவர். சுக்கிரனுக்கு 2 வழிபாடு இருக்குது, சைவ வழிபாடு, வைஷ்ணவ வழிபாடு. சைவ வழிபாடில் ஆனந்த பைரவர், வைஷ்ணவ வழிபாடில் ஸ்ரீரங்கம், ஆரியப்பட்டாள், ரங்கநாயகி, திருப்பதி, அலமேலு மங்கை. ஸோ வைஷ்ணவர்கள் மகாலட்சுமி கும்பிடுவாங்க, சைவர்கள் ஆனந்த பைரவரை கும்பிடுவாங்க. சுக்கிரனோட அனுக்கரம் இருக்கணும்னா. ஏன்னா ஜனன ஜாதத்தில் சுக்கிரன் கெட்டு போயிட்டானா நல்லா இருக்காது. இப்போ மீனராசியில் சுக்கிர தசை நிறைய பேருக்கு நடக்கும். சுக்கிரன் கெட்டு போயிருப்பார். மீனராசியில் நீங்கள் தனுசு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. சுக்கிரன் எங்கே இருப்பார்? சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருப்பார்.
இல்லைன்னா 3ஆம் இடத்துல இருப்பார். மகரத்தில் இருந்தாலும் சரி, கும்பத்தில் இருந்தாலும் சரி, நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். தனுசு லக்கணத்துக்கு வந்து அவர் வந்து மாரகாதிபதி, பாதகாதிபதி வருவார், 6 கூடையவன் வருவார். அவர் மாரக ஸ்தானத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். கடகத்தில் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக கஷ்டப்படுத்திடுவார். சுக்கிர செருவசம் நல்லா இருக்காது. மீனராசி, தனுசு லக்கணம், சுக்கிரன் வந்து கடகத்தில் லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல சந்திர வீட்டில், அமாவாசை சந்திர வீட்டில் இருந்தாருன்னா சுத்தமாக நல்லா இருக்காது. ஒரு வருஷம் போட்டு பரட்டி எடுத்துருவார். லக்கணத்துக்கு 6 11 கூடையவன், லாபம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. கடன் வாங்கி ஊரை விட்டு ஓடி போயிடுவான், மஞ்சள் நோட்டு குடிச்சு ஓடி போயிடுவான். அந்த அளவுக்கு பலன்கள் கொடுப்பார். சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கு சுக்கிரதசை நடக்கும். அதனால தான் இப்போ சுக்கிரனை வலியுறுத்தி சொல்கிறேன் நான். இந்த 7.5 சனி காலகட்டத்தில், ஜென்மச்சனி காலகட்டத்தில் சுக்கிரன் எந்த அளவுக்கு வலுப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு சுக்கிரதசை நடக்கும். ஸோ அந்த ஆனந்த பைரவர் வழிபாடை வந்து வெள்ளிக்கிழமை இரவு சொல்லுங்கள். மனதால் என்ன சொல்லுங்கள் போதும். பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஆனந்த ரூபாய வித்மகி டங்கேஷாய தீமகி தன்னோ ருரு பைரவ பிரசோதயாத். இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஒரு 3 தடவை சொல்லுங்கள் போதும். முக்கியமானது இந்த வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். அந்த தெய்வம் அப்படியே நிற்கும். மகாலட்சுமியோட அனுக்கிறம் அப்படியே நிற்கும். மகாலட்சுமி வீட்டில் இருந்துட்டானா அஷ்டலட்சுமி அனைத்தும் வந்துடும். அஷ்டலட்சுமி வந்துட்டாருன்னா 30 தேவிகளும் வந்துடுவாங்க. லட்சுமி இருக்கிற இடத்துல எல்லாமே வந்துடும். சரியா நேரில் லட்சுமி தான் ரொம்ப முக்கியம். கோயிலுக்கு போனீங்கன்னா கஜலட்சுமி இருக்கும். கற்ப கரகத்துக்கு போனீங்கன்னா முன்னாடி வந்து கஜலட்சுமி வச்சுருப்பாங்க. எல்லா கோயிலும் இருக்கும். சிவன் கோயிலும் இருக்கும், பெருமாள் கோயிலையும், முருகன் கோயில், எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா கஜலட்சுமியை பொறிச்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் அடுத்த கோயிலுக்கு போனீங்கன்னா கருவறையில் பாருங்கள், முன்னாடி கஜலட்சுமி இருக்கும். 2 ஆணைகள் இருக்கும். நடுவில் வந்து மகாலட்சுமி இருப்பா, தாமரையில் உட்காந்துருப்பா. அதனால் அந்த லட்சுமியை நீங்கள் வணங்குங்க. லட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். சுக்கிர மந்திரத்தை சொன்னீங்கன்னா தெய்வம் வந்து வீட்டில் இருக்கும், வீட்டை விட்டு வெளியே போகாது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். நான் என்னென்ன விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதெல்லாம் செய்யக்கூடாது. சரியா நேர்களே, நீங்களே வந்து உரு ஏற்றுங்க. வீட்டில் பூஜை புனஸ்காரம் பண்ணி எலுமிச்சை மலத்தை வச்சு மந்திரத்தை சொல்லி உரு ஏற்றுனீங்கன்னா எதுவும் போகாது. அந்த எலுமிச்சை மலை வந்து அப்படியே தெய்வத்தை நிப்பாட்டும். அதை மாற்றிக்கிட்டே இருங்க, வெள்ளி செவ்வாய்க்கு மாற்றிட்டே இருங்க. அதுபோல் கோயில் குளத்துக்கு போனீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க பிரசாதம், எலுமிச்சை மலம், பூ, இது கொடுக்குறதெல்லாம் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். அது தப்பு கிடையாது. இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு இதாக இருக்கணும். தெய்வத்தை கும்பிட்றதுல போட்டி போடணும். மற்ற விஷயத்துக்கு போட்டி போடுறோமோ இல்லையோ, தெய்வத்தை கும்பிட்றதுல இப்போ எந்த அளவுக்கு போட்டி போடுறாங்களோ அந்த அளவுக்கு தெய்வம் உங்கள்கிட்ட நெருங்கி வரும். தெய்வம் நெருங்கி வரதுனால எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆயிரும். கிரக நிலைகள் நல்லா தான் இருக்குது இப்போதைக்கு. ஜென்மச்சனியாக இருந்தாலுமே சுக்கிரன் 7 நாள் திரும்புகிறார். இன்றைக்கி ஏப்ரல் 13ஆம் தேதி. புதன் ஏப்ரல் 30ஆம் தேதி ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் 6 கூடையவன் 2ஆம் இடத்துக்கு போகிறார். பரவாயில்ல. சித்திரை 1ஆம் தேதி ஏப்ரல் 14ஆம் தேதி போயிடுவார். தான் வீட்டுக்கு மறையாமல் இருப்பார். பரவாயில்ல. உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். உத்தியோகத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் சரியாக போயிடும். உத்தியோகத்தால் அலைஞ்சவங்க, உத்தியோகம் கிடைக்காமல் இருந்தவங்க, உத்தியோகத்தில் ஏற்பட்ட டென்ஷன் டார்ச்சரில் இருந்தவங்களுக்கு சரியாக போயிடும். சூரியன் ராசியில் இருந்தனால உஷ்ணப்படைஞ்சிங்க. கொஞ்சம் வெப்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தது. கண் எரிச்சல், அது போக வந்து உடம்புல உஷ்ணம் இருக்கிறது, மர்ம உறுப்புகளில் சில பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தது. இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். ஏன்னா சூரியன் வந்து 6 கூடையவன், ரணருண ரோகஸ்தானாபதி ராசியில் இருந்தார்னா சில பிரச்சனைகள் கொடுப்பார். இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். அலைச்சல் திருச்சல் பிரச்சனை இருக்கும். கவனமாக இருக்கணும். சரியா நேரலை. செவ்வாய் ராசிக்கு 2 9 கூடையவன் 5ஆம் இடத்துல தான் இருக்கிறார். தான் வீட்டுக்கு மறையில் இருந்தாலும் வந்து அவர் நீசமாக இருக்கிறார். நீசமாகி சில இடங்களை பார்க்குறாரு. பெருசாக ஒன்றும் காம்ப்ளிகேஷன் இல்லை. சனி பகவான் பார்க்குற இடம் தான் பிரச்சனை. சனி பகவான் செவ்வாயும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த பார்ப்பாங்க. ஆனால் இந்த தடவை பார்க்கல. ஏன்னா சனி பகவான் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் தான் பார்க்குறாரு. செவ்வாய் அந்த இடத்தெல்லாம் பார்க்கல. சில நேரங்களில் சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்து ஒரே இடத்த பார்க்கும்போது தான் கொஞ்சம் குறுசியலாக இருக்கும். கெடுபார்வையோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். பட் செவ்வாய் அந்த அளவுக்கு பார்க்குறது அந்தளவுக்கு நீசமாக தான் பார்க்குறாரு. பெருசாக கெடுபலங்கள் அந்தளவுக்கு இருக்காது. சரியா நேரங்களே. சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. கணவன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். கணவனுக்கு முடியாமல் போகலாம். சரியா, கவனமாக பார்த்துக்கோங்க. சனி ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு. புதனும் ராசியில் ஓரளவு உதயமாயிட்டார். அடுத்து 2ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. 2ஆம் இடத்துக்கு போனாலுமே 7 கூடையவன் 7க்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு பகமை வருவார். கொஞ்சம் புதனுடைய நிலைப்பாடும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இருந்தாலும் 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால ஓரளவு சில நல்ல பலன்களை கொடுப்பாரு. 7 கூடையவன் 2ஆம் இடத்துல இருக்கிறனால கணவனால் ஓரளவு குடும்பத்தில் ஒரு வருமானம் இருக்கும். இருந்த போதிலும் கணவன் கூட சில டிஸ்டன்ஸ் மீட்டர்ன்ற மாதிரி இருக்கும். சரியா, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அது ஏப்ரல் 30க்கு மேலே தான். நான் அடுத்த காலத்தில் அதுக்கு வீடியோ போடுறேன். அச்சய திருதியை விட்டு ஒரு வீடியோ போடுறேன். இந்த காலகட்டத்தில் பலன்களை எடுத்துட்டோம்னா தமிழ் புத்தாண்டு வருது. விஸ்வாவிசு தமிழ் புத்தாண்டு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் ஆரம்பிக்குது. துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. ராசிக்கு 5 கூடையவன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. யார்? செவ்வாய். பிள்ளைகளை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும். பிள்ளைகளை உங்களை விட்டு தூரமாக போகிற மாதிரி இருக்கும். சரியா, அதிர்ஷ்டம் வந்து கொஞ்சம் தடைப்படும். அதே மாதிரி வந்து எதிர்பாராது நடக்கும். எதிர்பாராத இடத்துலேருந்து பணங்கள்லாம் கிடைக்கும். ஜனன ஜாதகத்தில் வந்து சந்திரன் நல்லா இருக்கணும். ராசியில் இருக்கிற சந்திரன் கெட்டு போகாமல் இருந்தாருன்னா இப்போ நல்ல பலன்களை கொடுப்பாரு. தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன், ராசியில் சுக்கிரன்,
சனி, ராகு, புதன், 2ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல கேது. இந்த அமைப்பில் தான் ராசிக்கு புத்தாண்டு பிறக்கு. விஸ்வாவசு வருடம் பிறக்குது. விஸ்வாவசு வருடம் நல்லாயிருக்கும். பொதுவாக மழை நல்லபடியாக பெய்யும், எந்த பிரச்சனையும் இல்லை. கடந்த 1.5 வருஷமாக சில பிரச்சனைகள் இருந்துச்சு உங்களுக்கு. இனி வரும் காலத்தில் அந்த பிரச்சனைலாம் இருக்காது. இந்த வருடத்தில் முதல்ல ராகு கேது பயிற்சி நல்லபடியாக இருக்கும். ராகு வந்து 12ஆம் இடத்துக்கு போயிடுவார், கேது 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். ராகு கேதுகள் ஓரளவு ராசியை விட்டு போகிறதுனால ஓரளவு நிம்மதியாக இருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் நிம்மதியாக இருப்பீங்க. எப்பாட ஒரு சங்கடம் முடிஞ்சதுப்பா, ஏதோ ஒரு விஷயத்தில் தொல்லை முடிஞ்சிச்சுன்னு நிம்மதியாக இருப்பீங்க. ஏன்னா ராகு வந்து ராசியில் இருக்கக்கூடாது. அவர் வந்து மே 18ஆம் தேதி ராசி 12ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா பெரிய காராகாரகத்திலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அதுபோக வந்து விடுதலை கிடச்சிரும் உங்களுக்கு. விடுதலை சரியான நேரில் விடுதலையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஃப்ரீயாக இருப்பீங்க. இது ரொம்ப முக்கியம். முதல்ல ஒரு மனுஷன் கஞ்சி குடிக்கிறானே இல்லையா, ஃப்ரீயாக இருக்கணும். மனதாலும் உடலாலும் ஃப்ரீயாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாக போயிடும். சரியாக அந்த சிக்கல்லாம் இனிமேல் சரியாக போயிடும். காதல் விவகாரங்கள் நல்லபடியாக இருக்கும். காதல் விவகாரங்கள் திருமணத்திற்கு கை கொடுக்கும். 7ஆம் இடம் நல்லபடியாக இருக்கும். 7ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருந்தாலுமே ராகு பார்வையிலிருந்து வெளியே வந்துச்சுனால கணவன் மனைவி இணக்கம் நல்லாயிருக்கும். இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு புரிதல் நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் பங்கு சந்தை எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் இடம் மாறுதல் இருக்கும். வேலை, வீடு, தொழில், வண்டி, வாகனம் இதில் மாற்றக்கூடிய யோகம் இருக்கும். வீடு மாற்றுறது, தொழிலை மாற்றுறது, இதில் சில இது அமைப்பு இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பது, பதவி உயர்வு, இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் நல்லபடியாக வரும். அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுலாம் சரியாக போயிடும். ஸோ குடும்பம் நல்லாயிருக்கும், உத்தியோகம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரமும் நல்லாயிருக்கும். சில நண்பர்களால் பிரச்சனை இருந்திருக்கும். உங்கள் நண்பர்களே உங்களை பழி வாங்கியிருப்பாங்க. இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். சரியா அந்த சிக்கலேருந்து வெளியே வந்துடுவீங்க. நண்பர்களால் சந்தித்த சங்கடங்கள்லாம் சரியாக போயிடும். சில பேர் தாழ்வு மனப்பான்மையில் இருந்திருப்பீங்க. தங்களுக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை, நமக்கு 7 சனி நடக்கு, நம்மளால் முடியாது, என்னால் முடியாது அப்படின்னு தாழ்வு மனப்பான்மையில் இருந்திருப்பீங்க. இனிமேல் அதெல்லாம் சரியாக போய் வெளியே வந்துடுவீங்க. எல்லா பிரச்சனையும் நீங்களே ஃபேஸ் பண்ணுவீங்க. தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். 2ஆம் இடத்துக்கு போகிற போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா தான் வீட்டுக்கு 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் இருந்தாலுமே 4ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டில் வருவதனால சுகப்படுவீர்கள். லாபம் இருக்கும். தாயாரோட லாபம் இருக்கும். வண்டி வாகன யோகம், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டு, இன்ஜினியரிங் ஒர்க்கு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும். இதெல்லாம் அந்த வீட்டில் இருக்க தெய்வம் செய்யும். அந்த தெய்வம் நின்று நீடித்து செய்யும். அந்த தெய்வத்தை நல்லா வணங்குங்க. சரியா தெய்வம் எந்த தெய்வமாக இருக்கட்டும், ஒரு சக்தி, தெய்வ சக்தி வீட்டுக்குள்ளே இருக்குது. அதை வந்து அப்படியே ரீட்டர்ன் பண்ணுங்கள். வெளியே விடாதீங்க. பூஜை புனஸ்காரத்தை சிறப்பாக செஞ்சீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். குடும்பஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துக்கு வராரு. 4 கூடியவன் 2ஆம் இடத்துல வருது. நல்ல அமைப்பு தான். சுகஸ்தானாதிபதி 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு வருது. சுகப்படுவீர்கள். எடுத்த காரியத்தில் முயற்சி இருக்கும். நல்ல தனவரவு இருக்கும். கையில் காசு பணம் கூடுதலாக இருக்கும். பணவரவு அதிகமாக இருக்கும். சரியா ஜென்மச்சனி சனிபவன் ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் விழித்த நிலையிலே இருப்பாங்க. மந்த நிலை இருக்கக்கூடாது. கொஞ்சம் எதுலேயுமே படாப்பட்டாக இருக்கணும். சோர்வு இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. ஷார்ப்பாக இருக்கணும். உங்களை நீங்களே செதுக்கிக்கணும். சரியா ஏன்னா சனிபவன் ராசியில் இருக்கிறனால மந்த நிலை இருக்கும். கவனமாக இருந்துக்கணும். மந்த நிலையிலேருந்து வெளியே வந்துடணும். அப்படி வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புரிதல் இருக்கும், வளர்ச்சி இருக்கும். நல்ல எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீங்க. அதுபோல் கடன் பிரச்சனை இருந்தாலும் அது சார்ட் அவுட் ஆயிரும். உடல் ரீதியான அந்த உபாதைகள்லாம் சரியாக போயிடும். ஏன்னா 6 கூடிய ராசியில் இருந்ததுனால உடல் ரீதியான உபாதைகள் இருந்திருக்கும். இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். பிள்ளைகளால் நல்ல ஒரு அனுக்கிரம் இருக்கும். ஆனால் பிள்ளைகள் விஷயத்தில் சில டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கும். பிள்ளைகள் அவருடைய விஷயங்களாக உங்களை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும். இல்லைனா எங்கேனாச்சும் ஊருக்கு கூட்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா பிள்ளைகள் கூட நீங்கள் எங்கேனாச்சும் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்படி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். சுபகாரியங்கள் நடக்கும். சரியா சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம் ஆகாதவர்கள், திருமண வரல் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. வாராக்கடன் வசூலாகும். கடன் சுமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். கடனை வாங்கினீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மதியம் 1 to 2 கொடுங்க. ஆன்லைனில் கொடுத்தாலும் சரி, ரொக்கமாக கொடுத்தாலும் சரி, நேரில் போய் கொடுத்தாலும் சரி. செவ்வாய்க்கிழமை மதியம் 1 to 2 இல்லைன்னா வெள்ளிக்கிழமை மதியம் 1 to 2 கடனை திருப்பி கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் கடன் அடைஞ்சு போயிடும். பேங்கில் வந்து வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். பேங்க் லோன் போடுறது, படிப்புக்கு லோன் போடுறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லா கிடைக்கும். சரியான நேர்களே அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விரையும் குறையும். விரைய சென்னிப்பு இல்லை, அதனால் விரையும் குறையும். விரைய ஸ்தானத்துக்கு குரு பார்வை வரதுனால சுப செலவு இருந்தாலுமே விரையும் ஓரளவு குறையும். எல்லாத்துக்கும் பதட்டப்பட்டு இருந்தீங்க, டென்ஷன் பதட்டமாக இருந்தீங்க. இனிமேல் அந்த பதட்டம்லாம் சரியாக போயிடும். சரியா நல்லதாக இருக்கும். இழந்ததெல்லாம் மீட்டுருவீங்க. விட்டு போனதெல்லாம் உங்களுக்கு கிடச்சி தேடி வரும். அது மாதிரி படித்தவர்களுக்கு பட்டம் கிடைக்கும், புதிய பொறுப்பு கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராகு கேதுகள் நல்ல நிலைமையில் இருக்கிறனால இடம், மனை, வீடு வாங்குறதுக்கு நல்லாயிருக்கும். பரம்பரை சொத்துக்கள், கையை விட்டு போன சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு வெளிமாநில யோகம் இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போகிறதா இருந்தால் காலகட்டத்தில் ரெடி பண்ணுங்கள். மே 18ஆம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். சரியான நேரில் தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வேற்றுமொழி மதத்தைச் சேர்ந்தவர்கள், அந்நியர்கள் இவங்களால் நல்லாயிருக்கும். கடல் கலந்து போகிறவங்களும் சாதகமாக இருக்கும். விரைய செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். தெய்வ அனுகூலம் நிறைந்ததாக இருக்கும். தெய்வ அனுகூலம் இருக்கும். சரியா 2ஆம் இடத்துக்கு சுப தொடர்பதனால கண்டிப்பாக வீட்டில் தெய்வம் அவங்களுக்கு நல்லபடியாக செய்யும். ரைட்டு. இருந்த போதிலும் சில விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. என்ன தான் நீங்கள் வந்து சாமி கும்பிட்டாலும் சரி, பூஜை புனஸ்காரம் பண்ணாலும் சரி, சில பிரச்சனைகள் இருக்குல்ல. பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. எல்லாமே பாசிட்டிவாக இருக்காது. சில நேரம் சில நெகட்டிவாக இருக்கும்.
எல்லாம் கலந்து தான் வாழ்க்கை, இன்ப துன்பம் கலந்து தான் வாழ்க்கை. எல்லாம் நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கணும்னா நடக்காது. சில இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போகணும். அப்படி பார்த்தோம்னா மனச்சோர்வு இருக்கும், உடல் சோர்வு இருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதுபோக அதீத சிந்தனையில் இருக்கக்கூடாது. அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆனால் இப்படி ஆனால் இப்படின்னு தேவையில்லாமல் சிந்திக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை ரொம்ப இன்டெப்த்தாக போய் யோசிக்கக்கூடாது. நடக்கிறதெல்லாம் நாராயண செயல்னு அப்படி தட்டி விட்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுபோக உங்களுக்கு காதல் பண்ணுறவங்களுக்கு காதல் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா? கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதில் மோட்டிவேஷனை கிரியேட் பண்ணாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. யார் மேலேயும் ரொம்ப தேவைக்கு அதிகமாக பாசம் வைக்காதீங்க. அன்பு பாசத்தை அளவோடு வச்சுக்கோங்க. ஓவராக எதிர்பார்க்காதீங்க, எக்ஸீட் ஆகாதீங்க. இந்த விஷயத்தில் எக்ஸீட் ஆகாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அனைத்தும் கட்டுக்குள்ளே இருக்கணும், தன்வசப்படணும். பாசத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கணும். சரியா? அடுத்தவங்க மேலே ரொம்ப எதிர்பார்த்த பாசத்தை வச்சிங்கன்னா அது கிடைக்காம போகும்போது சங்கடப்படுவீங்க. அது மாதிரி காரியங்களாக இப்போ நடக்கும். அதனால் எதுவுமே அளவோடு வச்சுக்கோங்க. அன்பு, பாசம், நேசம், காதல் எதுலையுமே அதீதமாக இருக்கக்கூடாது, கட்டுக்குள்ளே இருங்க. இப்படிலாம் இருந்துக்கிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கு தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். மாதவிடாய் இருந்தவங்களுக்கு, வயிற்று பிரச்சனை இருந்தவங்க, அல்சரு, அசிடிட்டி பிரச்சனைலாம் சரியாக போயிடும். சுருக்கமாக சொன்னோன்னா வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள்லாம் சரியாகி நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. தொழில் நல்லபடியாக இருக்கும். பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லபடியாக இருக்கும். நல்லா இருப்பீங்க. இந்த விஸ்வாவசு வருடம் எல்லாத்தையும் நல்லா சாதித்து காட்டுவீங்க. பெண்களுக்கு நல்ல ஒரு கிரெடிட் தான். இந்த தமிழ் புத்தாண்டிலேருந்து ஒரு கிரெடிட் கிடைக்கும். மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. 2ஆம் இடத்துக்கு சுப தொடர்பு இருக்கிறனால ஸ்கூல் ரீஓப்பன் ஆன பின்னாடி நல்லா படிப்பீங்க, மலம் படிப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடத்துக்கு ராகு போகிறது மிகச்சிறப்பு தான். உயர்கல்வி அதுக்கு மேலே படிக்கிறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். போட்டித் தேர்வு எழுதுனீங்கன்னா நல்லபடி சக்ஸஸ் ஆவீங்க. நல்லாயிருக்கும். கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். காலேஜ் லைஃப் நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். நல்லா படிப்பீங்க. சரியா? ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கும் மீனராசிக்கு. சனி ஜென்மத்தில் இருந்தாலுமே, குரு 4ஆம் இடத்துக்கு போனாலுமே, ராகு கேதுகள் 12 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால நல்லா இருப்பீங்க. உத்தியோகம் கிடைக்கிறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்லா சைன் பண்ணுவீங்க. தூரதேச அமைப்பில் நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. 180 மார்க் போடலாம். தமிழ் புத்தாண்டு பலன்கள் மீனராசிக்கு 180 மார்க் போடலாம். 80 மார்க் போடுறதுக்கு அந்த வீட்டில் இருக்க தெய்வம் அனுக்கிரம் பண்ணும். அந்த தெய்வம் எப்படி அனுக்கிரம் பண்ணும்? நம்ம பூஜை புனஸ்காரம் பண்ணணும், சில கடமைகளை செய்யணும், மனதில் நல்ல எண்ணத்தை வளர்க்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், என் பக்கத்து வீட்டுக்காரரும் நல்லா இருக்கணும், எதிர்த்து வீட்டுக்காரரும் நல்லா இருக்கணும், என் சொந்த பந்தமும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கணும். சரியா? அதை மனசில் நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம்னா எல்லாமே நமக்கு சாதகமாக அமையும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே? வழிபாடு என்ன சார் பண்ணலாம்னா, நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். அதுபோக பிரதோஷ காலத்துக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பிரதோஷத்துக்கு வேண்டிய பால், அபிஷேகம், தயிரெலாம் வாங்கி கொடுங்க. சனி பிரதோஷம் ரொம்ப சிறப்பை தரும். பிரதோஷம் முடிஞ்ச பிறகு தானம் பண்ணுங்கள். அன்னதானம் ஏதோ தானம் பண்ணுங்கள். வர பக்தர்களுக்கு தானம் பண்ணுங்கள், கொடுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மாற்றுத்திறனாளிகள், உடல் ஊனமுற்றவர்கள், பிசிக்கலி ஹேண்டிகேப்டில் இருக்கிறவங்களும் உதவி பண்ணுங்கள். ஏன்னா சனி பகவான் ராசியில் இருக்கிறார்ல, அதனால் உடல் ஊனமுற்றவர்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். நோயாளிகளுக்கு உதவி பண்ணுங்கள். எறும்பு புத்துகளுக்கு தீனி போடுங்க. பறவைகளுக்கு தண்ணி கொடுங்க. பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுங்க. இப்படி சின்ன சின்ன வேலைகள் தான், பெருசாலாம் செய்ய வேண்டாம். நம்மளால் முடியும், இதெல்லாம் டெய்லி செய்ய முடியும். கொஞ்சம் சிரத்தை எடுத்து செய்யணும். சின்ன சின்ன காரியங்களில் தான் பெரிய பெரிய பெனிஃபிட் இருக்குது. சரியா நேயர்களே? அதெல்லாம் செஞ்சு பாருங்கள். எல்லாமே வசப்படும். எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாக வசப்படும். நல்லது நடக்கும். ஓகே நேயர்களே, நிறைய தகவல் சொல்லலாம். அடுத்த தசாபுத்திக்கெல்லாம் போடுறேன். சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசைக்கெல்லாம் வீடியோ போடுறேன். கிரக பலங்களையும் சொல்கிறேன். அடுத்த வீடியோ அட்சய திருதியை முன்னிட்டு ஒரு வீடியோ இருக்குது, அது போடுறேன் நான். அட்சய திருதியை வருது, ஏப்ரல் 30ஆம் தேதி வருது. இன்னும் நாள் இருக்குது இன்னும். சரியா? இன்றைக்கி ஏப்ரல் 13 தான். இன்னும் 17 நாட்கள் இருக்குது. முதல் சித்திரை ஆண்டு பிறக்கட்டும், தமிழ் புத்தாண்டு பிறக்கட்டும். தமிழ் புத்தாண்டு நல்லபடியாக பிறக்கட்டும். சித்திரை விசு. சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உதயமாறாரு. குடும்பத்தில் ஒரு ஒளி வரட்டும். ஒளிமயமான எதிர்காலம் உங்கள் இல்லத்தில் நிறையட்டும். இல்லத்துக்கு வரட்டும். குடும்பத்துக்கு அந்த உதய சூரியனுடைய செங்கதிர்கள் படட்டும். குடும்பத்தில் இருக்கிற கஷ்டமெல்லாம் போட்டோம். குடும்பத்தை பிடிச்ச பீடை, நஷ்டம், இஷ்டம், கஷ்டம் எல்லாமே சரியாகட்டும். சூரியனை கண்ட பனி போல் எல்லாம் மறையட்டும். குடும்பத்தில் ஒரு பிரகாசமாகட்டும். சூரிய பிரகாசமாகட்டும். பிரைட் ஆகட்டும். பிரைட்னா என்ன? ஜோதி தான். ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம். ஜோதிடம்னா ஒன்றும் கிடையாது. 27 நட்சத்திரத்தையும் 12 ராசியும் 9 கிரகங்களை பற்றி பேசுகிறதான் ஜோதிடம். அதில் எது பிரைட்டாக இருக்கோ அது நல்லாயிருக்கும். எந்த கிரகங்கள் மீன ராசியை சுற்றி பிரைட்டாக இருக்கோ அந்த ஆதிபத்திய விஷயங்கள் கரெக்டாக நடக்கும். அந்த கிரகத்தோட காரகத்துவம் கரெக்டாக நடக்கும். சரியா? இதுதான் ஜோதிடம். இதை தான் ஒரு ஜோதிடம் பார்த்து சொல்லணும். ஓகே, இது மாறிக்கிட்டே இருக்கும். கிரக சஞ்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போதைக்கு நல்லா இருக்குது. ஜென்ம சனியாக இருந்தாலுமே பரவாயில்ல. சரியா நேயர்களே? வாழ்த்துக்கள். நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். சுக்கிர வழிபாடை அதிகப்படுத்துங்க. ஆனந்த பைரவர், அந்த ருரு பைரவருடைய சுலோகத்தை சொல்லுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எல்லாம் வல்ல இறைவன்
பூரட்டாதி, ரேவதி, உத்திரட்டாதி 3 நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.